வணக்கம். ஜவேஜக் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மத்திய பிரதேசத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். என்ன சொல்ல போனால், அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மிக மோசமான முட்டாள்தனமான ஒரு சம்பவம் கூட சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய மோகன் யாதவ் அவர் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. பழங்குடி மக்கள் என்னத்தை சாப்பிடுவான்? அந்த மாட்டுக்கறி அதை கறி தான் சாப்பிடுவான். மற்றபடி கொஞ்சம் நவீனமாக இருக்கக்கூடியவங்க ஒரு வேறு விதமாக பழங்கள், மற்றபடி காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிட வாய்ப்பு கொஞ்சம் நாகரிகமாக இருக்கக்கூடியவங்க. அதன் அடிப்படையில் ஒரு 11 வீடில் செக்அப் பண்ணி வேணும்னே ஃப்ரிட்ஜில் இருந்த மாட்டுக்கறியை எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க வீடவே இடிச்சிருக்கிறாங்க புல்டோசரில். அப்படின்னா எவ்வளோ மோசமான கொடூரமான ஒரு சம்பவம் பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பழங்குடியினர் மத்திய பிரதேசத்தில் நைன்பூர் பகுதி, அதில் பைன்வாஹி அப்படிங்கிற இடத்துல ஒரு பேர் நிறையா பழங்குடிய மக்கள் குடியிருப்பாங்க போல இருக்கு. அதில் ஒரு 150 பேர் மாடுகளை வச்சிருக்கிறாங்க. சிறை பிடித்துலாம் வைக்கல. சிறை பிடித்துனா காசு கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஆமாம், அதை சிறை பிடித்து சொல்லி போட்டு அது தவறாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. 150 மாடு வாங்கி வச்சிருக்கிறாங்க. மற்றபடி இருக்கக்கூடியவங்க அந்த எல்லாமே ஃப்ரிட்ஜு, வீட்டில் ஒவ்வொரு வீட்டு ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க போல இருக்கு. அதில் மாட்டுக்கறி ஸ்டாக் வச்சு அதன் அடிப்படையில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆமாம், இது ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கு. அதாவது பைன்வாஹி அப்படிங்கிற இடத்துல நைன்பூர் பகுதியில் எல்லாமே பழங்குடியின மக்கள். அவங்களுக்கு அதான் வியாபாரம், அவங்களுக்கு அதான் பிஸ்னஸ். இது பல வருஷமா, பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்க ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன வந்தது அப்படின்னு தெரிந்த பாஜகவுக்கு உடனே செக்அப் பண்ணி அதில் 11 பேர் வீட்டில் செக்அப் பண்ணணும். 11 ஒவ்வொரு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜு பார்த்தோம்னா எல்லாம் மாட்டுக்கறி. அவங்க வீட்டில் பார்க்கக்கூடிய சமயத்தில் டோட்டலாக ஒரு 150 மாடுகள் கட்டி போட்டிருக்காங்க. அவங்க கட்டி போட்டு அப்புறம் அறுப்பாங்க, விற்பாங்க. புரியுதா? ஏன் மற்ற இந்தியாவிலேருந்து ஏற்றுமதியில் ஆகலையா? இந்தியாவுக்கு உள்ள மாட்டுக்கறி வைக்கக்கூடாது, மாட்டுக்கறி தின்னக்கூடாது, ரைட், ஓகே. அப்புறம் அதை அறுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாமா? மோடி அரசை பார்த்து நான் கேட்குறேன். 3ஆவதாக பதவி ஏற்றிருக்கலாம். ஆனால் இன்னும் முட்டாள்தனமான பல சம்பவங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பத்திலே இருந்தால் பகிரங்கமான ஒரு கேவலமான ஒரு விஷயம் எங்கே நடந்துகிட்டு இருக்கு. பாஜக ஆட்சி மோகன் யாதவ் அந்த 11 வீடை செக்அப் பண்ணோம்னா எல்லா மாட்டுக்கறி ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க ஃப்ரிட்ஜில். அதையை தூக்கி பறிமுதல் செஞ்சு 150 மாடையை பிடிச்சிட்டு போய் அந்த 11 வீட்டையும் புல்டோசரை வச்சு எடுத்திருக்கிறாங்க. ஆமாம், கேட்டா அப்படின்னா அது அரசு நிலத்தில் இருக்கிறான். இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அரசு நிலம்னு தெரியல அந்த பாஜக அரசுக்கு. இன்னைக்கு மட்டும்தான் அது அரசு நிலம்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. கிடைச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு பாவமான ஒரு செயல். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ரொம்ப அநாகரிகமான ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல். பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாதா? படித்தவங்களாம் எத்தனையோ தவறு செய்யறதை விட இவர்களெல்லாம் படித்த முட்டாள்கள் தான் சொல்லணும். இத்தனைக்கு ஒரு முதலமைச்சர் மோகன் யாதவ் அவருடைய கீழ் தலைமையில் அந்த மத்திய பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. உண்மையிலே மனது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து இன்னொரு சம்பவம், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்ல ஒரு சம்பவம். அதாவது கல்வார்பட்டி பக்கத்துல சங்கிலிகாம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சங்கிலிகாம்பட்டி ஜூன் 12ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். இப்போ தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு இலவசமா பஸ் பயணத்தை விட்டாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் எல்லா மக்கள் ஃப்ரண்ட்ல ரோஸ் கலர்ல அடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட்ல ஏறுவாங்க. அதன் அடிப்படையில் வேடசந்தூர்ல ராத்திரியில அந்த பஸ் வந்திருக்கு. அந்த டிரைவர் காசி ராஜன் அப்படிங்கிற ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் சங்கிலிகாம்பட்டி ஊரை சேர்ந்தவர் தான். அந்த சங்கிலிகாம்பட்டி பஸ் நிறுத்தத்தில் ஏகப்பட்ட பெண்கள் நின்றுருக்கிறாங்க. ஆமா, நின்றுக்க கை காட்டியிருக்கிறாங்க. இலவச பயணம் தானே.
இவர் இருந்தாலும் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த டிரைவர் காசிராஜன் வந்து ஓசி டிக்கெட் சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு பஸ்ஸை நிறுத்தாமையே அந்த நபர் அப்படியே கொண்டு போயிருக்கிறார். உடனே என்ன பண்ணிருக்காரு, மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி ஓடி போய் ஏறி வண்டியில நின்று சத்தம் போட்டுருக்காங்க. அதற்கு வந்து இந்த காசிராஜன் டிரைவரு தாறுமாறா பேசியிருக்காரு. திராவிட மாடல் ஆச்சு, அவங்க ஓசியில கொடுத்தாங்க, இலவசமா கொடுத்து இவங்க அப்பா விட்டு சொத்தா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரி. இல்லை, இவங்க அப்பா விட்டு சொத்தா? இந்த டிரைவரே வந்து ஒரு அரசு ஊழியர், முடிஞ்சு போச்சு. மாசமானா கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர். அரசு வந்து விடுறாங்க, அவங்க வந்து கொள்கை திட்டம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இலவச பஸ் பெண்களுக்கு பஸ் வசதி செய்து தரப்படும் சொன்னாங்க, அதடிவே செஞ்சுட்டு இருக்காங்க. கையை நீட்டா நிறுத்திட்டு போக வேண்டியதானே மூடிக்கிட்டு. இவனுக்கு என்ன வேலை இருக்கு அதை விட்டா? பஸ் டிரைவருக்கு என்ன அதிகாரம்? ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர். கையை செங்கிலிக்காம்பட்டில பல பெண்கள் ராத்திரியில கையை நீட்டுக்கிறாங்க, நிக்காம ஒரு பாட்டு ஓசி டிக்கெட் ஓசி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்கிறான். அந்த உடனே மக்கள்லாம் ரவுண்டு கட்டி பஸ்ஸை சிறை பிடிச்சு அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கர்ப்பிணி பெண் ஓடி வந்து கீழே விழுந்திருக்காங்க. நல்ல வேலை கரு களையவில்லை அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவம். கரு களைஞ்சிருந்தா அந்த காசிராசன் டிரைவர் கொடுத்துருப்பாரா? கர்ப்பிணி இறந்திருந்தா அந்த காசிராசன் கொடுத்துருப்பாரா? பாருங்க, செங்கிலிக்காம்பட்டியில் நடந்திருக்கு. உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த காசிராசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இல்லை, அது தவறு, டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த மாதிரி இது ஏகப்பட்டது நடந்துட்டு நம்ம கிராமத்துல வந்து கேலி கிண்டலுங்கிற பேர்ல ஓசி டிக்கெட்டு ஓசி பஸ் இனமே இவங்க அப்பா விட்டு சொத்தை கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அவங்க வந்து தேர்தல் அறிக்கையை சொல்ல நிறைவேற்றி கொடுக்குறாங்க மக்களுக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு. இவனுங்களுக்கு என்ன வந்ததுன்னு தெரியலையா? புரியுதுங்களா? ஓட்டுறது இவங்க அப்பா விட்டு சொத்தை இல்லையே, கவர்மெண்ட் சொத்துங்க, அரசு பஸ். காசிராசன் வந்து இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. அதான் வருத்தத்துக்கு ஒரு விஷயம். நம்ம இந்த வீடியோ மூலம் சொல்லி கொடுவது, ஆமா, ஐயா முதலமைச்சருக்கு திராவிட மாடலுக்கு சொந்தக்காரர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லிக் கொடு. இந்த மாதிரி டிரைவர்ஸை வந்து உடனே வேலையை விட்டு தூக்கிடுங்க, சஸ்பென்ஸ்லாம் பண்ணவே, டிஸ்மிஸ் பண்ணணும். ஆமா, இனி வரும் காலங்களில் அப்படி செய்யுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஆமா, அதே மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து குஜராத்தில் நடந்தது. ஹர்னி பகுதியில் ஹவுசிங் போர்டு வீடு கவர்மெண்ட் கட்டி கொடுப்பாரு, அந்த மாதிரி கட்டி கொடுத்த வகையில் ஒரு 460 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. குஜராத் ஹர்னி பகுதியில் குழுக்கள முறையில் போட வகையில் எல்லாம் ஆளுக்கு பண்ணக்கூடிய சமயத்தில் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஒரு வீடு வந்து இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒதுக்கியிருக்கு. எப்போ ஒதுக்கிறாங்க? 2018 ஒதுக்கியிருக்கிறாங்க. இன்னும் ஏறக்குறைய 6-7 வருஷம் ஆச்சு ஒதுக்கியிருக்கிறாங்க. அது வந்து இஸ்லாமிய பெண்ணுக்கு அந்த பிளாட்டை தரக்கூடாதுன்னு போட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க 7 வருஷமா. பாருங்க, அந்த இஸ்லாமிய பெண் வந்து ஒரு இடத்துல இந்த வீடும் கைக்கு வராமல் ஒரு இடத்துல உட்காந்து பாவம் அது குழந்தைகளோட வாடகைக்கு வந்துகிட்டு இருக்கு. கேட்டால் வந்து ஹர்னி பகுதி என்பது இந்துக்கள் மட்டுமே வாழும் இடமா? என்னடா இந்தியாவில் அப்படி ஒரு பகுதி இருக்கேன்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுகிறோம். இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமே வாழும் பகுதி இருக்கா? அதான் என்னுடைய கேள்வி. இல்லை, இந்தியா என்பது ஜனநாயக நாடுங்க. 460 வீடு ஒதுக்கி இருக்கிறாங்க ஹர்னி பகுதியில். அந்த குஜராத் ஹர்னி பகுதியில் இந்துக்கள் மட்டும் வாழிடும், அதனால வந்து நாங்கள் இஸ்லாமியரை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி போட்டு 7 வருஷமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அப்புறம் தாசில்தார் வந்து சப்ஜெக்ட் பண்ணி எல்லாம் அமைதி பண்ணினாலும் கூட ஒப்புக்கொள்ளாமல், மற்றபடி வந்து அங்க தாசில்தார் ஒப்புக்கொண்டால் அதற்கு அனுமதி தரலாம் அப்படிங்கிற பேச்சு வந்தவுடனே அங்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு போராட்டவாதிமா சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இது வந்து இஸ்லாமிய பெண்ணுக்கு அந்த பிளாட்டை ஒதுக்கணும் அப்படின்னீங்கன்னா நாங்கள் டெல்லிக்கெல்லாம் போய் போராடுவோம்னு போட்டு அரசியை மிரட்டியிருக்காங்கன்னா அப்புறம் பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இத்தனைக்கும் குஜராத் அரசு அது பாஜக, அதை கூட நம்பிடலாம் போடுது. அங்க இருக்கக்கூடிய மக்களை நம்ப முடியவில்லை. பாருங்க எவ்வளவு ஒரு மோசமா. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்தியாவில் இந்துக்கள் மட்டும் வாழும் பகுதின்னு இருக்கா? இல்லை, எங்கேயுமே இல்லை. இது ஜனநாயக நாடுங்க. இவனுங்களா ஒன்று நினைச்சுக்கிட்டு இவனுங்களா ஒன்று பண்ணிக்கிட்டு உட்கா. அப்படி அதே மாதிரி தான் சென்னையில கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பிளாட் வாங்க முடியாது. இங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய மட்டும் தான் பிளாட் வாங்கப்படும் அப்படின்னு அது ஒரு அசோசியேஷனே வந்து சட்டம் போட்டு வச்சு உட்காந்துருக்காங்க. குறிப்பிட்ட சில சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் அந்த பிளாட்டை வாங்க முடியும், அந்த இடத்துல அவங்க இருக்க முடியும். இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து தடை செய்யப்பட வேண்டிய, இன்னும் சொல்ல போனா பகிரங்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு செயல்.
இந்தியா என்பது எங்க வேணா யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். அப்படி பார்க்க போறப்ப வட இந்தியக்காரர்கள் தமிழ்நாட்டில் இடம் வாங்குறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள வந்து பம்பாயில் இடம் வாங்கி வாழ்றான். அது மட்டும் ஓகே ஆகுமா? தமிழ்நாட்டில் எத்தனை வட இந்தியக்காரர்களை வந்து நிலத்தை வளைச்சு போட்டு தமிழ்நாடு மாதிரி தெரியுதா இல்லை வட இந்தியா மாதிரி தெரியுதான்னு தெரியல. அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் வட இந்தியா ஆதிக்கம். ரைட்டு, ஓகே. வீடு வாங்குறீங்களா, அது வந்து கூடாதுன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? அதுன்னு இந்த குஜராத் ஹர்னி பகுதியில் மட்டும் இந்துக்கள் மட்டும் வாழும் பகுதி, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து மக்கள் எதிர்த்து போராடும். ஆமா, இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து உச்ச நீதிமன்றமே நேரடியாக இறங்கி இதற்குண்டான ஏற்பாட்டை செய்யணும். அப்போதான் இதெல்லாம் தீரும். இல்லாட்டி இந்த ஆட்சியாளர்கள்லாம் சும்மா சுஜிபி, ஆமா இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று அப்படின்ட்டு போயிடுவாங்க கையை காட்டிட்டு. அதை நம்ப முடியாது. உச்ச நீதிமன்றம் குறிப்பாக சந்திரசூட் ஐயா போன்றவர்கள் இதுக்கு நேரடியாக ஸ்டெப் எடுத்து அந்த முஸ்லீம் இஸ்லாமிய பெண்ணுக்கு வாழ்வு தரணும், வீடு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், இது ரொம்ப ஜோக்கான ஒரு சம்பவம், கேவலமான ஒரு சம்பவம். கேரளா எம்பி சுரேஷ் கோபி, பாஜக சுரேஷ் கோபி இப்போதான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்குது. பாஜக கேரளாவில் ஒரு எம்பி வந்திருக்கிறாரு. அவர் ஜாலியாக அப்புறம் பதவி ஏற்ற பின்னாடி நம்ம சொந்த ஊர்லாம் பார்க்க வருவார் இல்லையா? இப்படி பார்க்க வரக்கூடிய சமயத்தில் அப்படியே ஒரு இது ஈகே நாயனார் வீடு, கருணாகரன் நினைவிடம் அப்படிலாம் மலர் வளையம்லாம் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய சமயத்தில் பேட்டி கொடுக்குறாரு. இணையமைச்சராக போஸ்ட் கொடுத்தாச்சு அவருக்கு, எம்பியை தேர்ந்தெடுத்த ஒரே ஆள் பாஜக எம்பி, போஸ்ட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்த சமயத்தில் அவர் ஒரு நடிகரும் கூட முக்கியமான தலைவர்கள் நினைவிடம் மற்றபடி அவங்க விடலாம் ஒரு பார்த்துட்டு ஒரு மரியாதை செஞ்சு வரக்கூடிய சமயத்தில் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ வந்து ஸ்ட்ராங்காக உண்மையை சொல்லிடுறாரு, ஒத்துக்கிட்டார். அது உண்மைதான், பல பத்திரிகையில் வந்தாச்சு. இன்னைக்கு பல்ட்டி அடிச்சிருக்காரு அப்படின்னு கேவலமான ஒரு விஷயம். கருணாகரன் கேரளாவின் தந்தை, இந்திரா காந்தி இந்தியாவின் தந்தை அப்படி ரொம்ப பப்ரிக்கா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பேட்டி கொடுத்தாரு. நான் அந்த பேட்டி படிச்சப்பே பார்த்தேன், என்னடா அது ஒரு பாஜக எம்பி இந்த அளவுக்கு இந்திரா காந்தியை தூக்கி பேசுறாரு, இது நாளைக்கு பிரச்சனையை வெடிக்குமே அப்படின்னு நினைச்சேன். கரெக்டாக வெடிச்சிருச்சு நேற்று. உடனே பாஜகவில் வந்து ஃபோன் வந்துருச்சு. அவன் என்னப்பா நீ பாட்டுக்கு பாஜக இருந்துக்கிட்டு காங்கிரஸை தூக்கி பேசிட்டு உட்காந்துன்னா அப்போ எங்கள் கட்சியில் நீ இருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு கேட்பானா இல்லையா? பாஜக மத்திய பாஜக கேட்டிருக்கு. கேட்ட உடனே அப்படியே உள்டா வடிச்சிட்டார். நான் அப்படி சொல்லவே கிடையாது, இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். நான் அந்த மாதிரிலாம் சொல்ல கிடையாதுங்க. திருவனந்தபுரத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. நான் அப்படிலாம் சொல்ல கிடையாது. பத்திரிகைகள் வந்து திருச்சி சொல்லிருச்சு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கேரள காங்கிரஸ் கட்சிக்கு கருணாகரன் தந்தை, இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு இந்திரா காந்தி தந்தை. இது யாருக்குதான் தெரியாது. சுரேஷ் கோபி சொன்னாதான் தெரியுமா? வெளியில நடந்துட்டு போயிட்டு அப்ப சுப்பனுக்கு கூட தெரியும். எப்படிலாம் ஒரு இணை அமைச்சர் கேவலமான முறையில் சொல்லிவிட்டு வார்த்தையை திருத்தி எழுதுகின்றாங்க. பத்திரிகைக்காரன் மேலேயே குண்டை போடுறாங்கன்னா இவங்க கையிலாம் வந்து ஒரு ஆட்சி அமைச்சு கொடுத்து இந்த இணையமைச்சர் எவ்வாறு செயல்படுவார்? கேவலம். ஆமா, பாஜக அவருடைய மிக கேவலமான ஒரு புத்தியின் வெளிப்பாடாகத்தான் சொல்ல முடியும். அவரே இருந்தாலும் சொல்லிட்டார் சுரேஷ் கோபி, ஏமா கேமரா முன்னால டைலாக் பேசுற மாதிரி இருந்தாலும் சொல்லிட்டார். கருணாகரன் தந்தை, மற்றபடி வந்து இந்தியாவிற்கு இந்திரா காந்தி தான் தந்தை, கேரளாவுக்கு கருணாகரன் தான் தந்தைன்னு ரொம்ப கம்பீரமா பேசிட்டாரு. கருணாகரனை விட்டுருவாங்க, பட் இந்திரா காந்தி நீ எப்படியா இந்தியாவின் தந்தை இது தாயின்னு சொன்ன அப்படிங்கிற போட்டு வாங்கியிருப்பாங்க பாஜக மாதிரி. உடனே அப்படி விட்டா அடிச்சிட்டாரு. இந்திய காங்கிரஸுக்கு தான் இந்திரா தந்தைன்னு சொன்னபடியே தாயின்னு சொன்னபடியே மற்றபடி வேற எதுவும் சொல்லலை. அதே மாதிரி கேரளா காங்கிரஸுக்கு கருணாகரன் தந்தை, இந்திய காங்கிரஸுக்கு இந்திரா காந்தி தாய் அப்படின்னு சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாராம் அப்படின்னு நான் சொன்னேன். இவங்க பத்திரிகைக்காரர் திருச்சி போட்டாங்க, இப்படி உள்டா அடிச்சு. ஆமா, இன்னைக்கு வந்து மிக ஒரு கேவலமான பேட்டி இணையமைச்சர் சுரேஷ் கோபி கொடுத்துருக்காருன்னா இவர் கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு. இந்த மாதிரி நபரெல்லாம் வந்து எப்படி செயல்படுத்த போகிறார்கள் என்பதை வரும் காலையில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.